வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம சென்சிபிள் ஹீட், லேட்டன்ட் ஹீட், ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன, அதுக்கும் ஏர் கண்டிஷனிங்க்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஏசியை யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை இந்த மாதிரி அட்லீஸ்ட் வாங்கணுன்னாவது நினச்சிருந்துருப்போம். ஆனால் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்தது உண்டா? வாட்டரை வச்சு கூலிங் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு மிஷின் எப்படி கூலிங்கையும் கொடுத்து வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி யோசிச்சது உண்டா? அதே போல் சென்னை மாதிரி ஒரு கோஸ்டல் ஏரியாலேயோ இல்லை ரிவர் இருக்கிற ஏரியாலேயோ ஒரு 35°C அவுட் சைட் டெம்பரேச்சர் ஒரு ஹியூமனுக்கு எப்படி ஹீட்டையும் ஸ்வெட்டையும் கொடுக்குது, அதே மாதிரி ரிவரோ கடலோ இல்லாத ராஜஸ்தான் மாதிரியான பாலைவனங்களில் அதே 35°C டெம்பரேச்சர் எப்படி ஒரு ஹியூமனுக்கு ஹீட்டை மட்டும் கொடுக்குது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒன்று சென்சிபிள் ஹீட், ரெண்டாவது லேட்டன்ட் ஹீட், மூணாவது ஹியூமிடிட்டி. ஃபஸ்ட்டு சென்சிபிள் ஹீட்டை பற்றி பார்க்கலாம். சென்சிபிள் ஹீட் அப்படின்னா அதோடைய பேரில் இருக்கிற மாதிரியே இது ஒரு சென்சிபிளான ஹீட், அதாவது உணரக்கூடியது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம காட்டியிருக்கிற மாதிரி ஒரு பர்னரில் நீங்கள் வாட்டரை ஹீட் பண்ணும் பொழுது அதில் ஒரு தெர்மாமீட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா அதில் வர டெம்பரேச்சர் தான் அதனுடைய சென்சிபிள் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அந்த ஒரு கொதிக்கிற தண்ணியில் நம்ம கையை வைக்கும்போது ஒரு ஹீட்டை ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் சென்சிபிள் ஹீட், அதாவது உணரக்கூடிய வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியாது, அதாவது சென்சிபிள் ஹீட் மாதிரி நம்மளால் தொட்டு அதை உணர முடியாது. அப்போது அந்த லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறது என்ன? இந்த லேட்டன்ட் ஹீட்டுங்கிறது ஒரு மாலிகுலர் சேஞ்சுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜி. அதாவது இப்போ நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கிறோம், தண்ணி 100°C அடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணி மேற்கொண்டு கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் டெம்பரேச்சர் 100°C தாண்டி போகாது. அப்போ நம்ம கொடுக்குற எனர்ஜி என்னவா ஆகுது அப்படின்னா அதை நீராவியாக மாற்ற பயன்படுது. அதாவது ஒரு பேஸ், அதாவது வாட்டருங்கிற பேஸ்லேருந்து அதை வேப்பர் பேஸுக்கு மாற்றுறதுக்காக அந்த எனர்ஜி யூஸ் ஆகுது. இதுக்கு பேர் தான் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த நீராவியானது எங்கே போகுது அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்க நம்ம அடுத்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும், அதுதான் ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டியை சிம்பிளாக சொன்னால் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் நம்ம அட்மாஸ்பியரில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுற தான் நம்ம ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக ஹியூமிடிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த அட்மாஸ்பியரை ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அதாவது 30°C அவுட் சைட் டெம்பரேச்சர் இருக்கும்போது இந்த அட்மாஸ்பியர் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போது இந்த லேட்டன்ட் ஹீட் வழியாக வந்த மாய்ச்சரானது இந்த வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணி, அதாவது இந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் இப்போ நம்ம லேட்டன்ட் ஹீட் வழியாக வந்த நீராவியானது 750 ml ஃபில் பண்ணிடுச்சு, அதாவது 75% ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் இந்த அட்மாஸ்பியருக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ 30°C 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக இருந்த நம்ம அட்மாஸ்பியர் 40°C 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஆகுதுன்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போது அதே அளவுக்கு 750 ml ஆஃப் லேட்டன்ட் ஹீட் வழியாக வந்த நீராவியே வெறும் 37.5% மட்டும்தான் இந்த அட்மாஸ்பியரை ஃபில் பண்ணியிருக்கோம். அப்போது டெம்பரேச்சர் அதிகமாகும் போது நம்ம அட்மாஸ்பியரால் அதிக அளவான நீராவியை ஹோல்டு பண்ணி வச்சுக்க முடியுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. கோஸ்டல் ஏரியாலேயோ இல்லை ரிவர் பக்கத்துலேயே இருக்கும்போது அந்த கேப்பை நம்மளுடைய ரிவர்லேருந்து வர நீராவியும் இல்லை கோஸ்டல் ஏரியாவில் இருக்க கடல் போன்ற பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நீராவியோ ஃபில் பண்ணிவிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய டிராயிங்கில் இப்போது 40°C ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக கன்சிடர் பண்ணினாலும் அதை 90% ஃபில் பண்ணிடுது நம்மளுடைய கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடலில் இருந்து வரக்கூடிய நீராவி. அதே மாதிரி டெம்பரேச்சர் கம்மியாகும்போது நம்ம அட்மாஸ்பியரோட வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் கம்மியாகும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்த்த எக்ஸாம்பிளான அந்த வாட்டர் ஹீட் பண்ணுறதுக்கும் ஹியூமன் பாடிக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு வாட்டரை நம்ம ஹீட் பண்ணும்போது டைரெக்டாக அதனுடைய டெம்பரேச்சரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஹீட்டு தான் சென்சிபிள் ஹீட், அதாவது உணரக்கூடிய வெப்பநிலை.
அதே போல் அந்த வாட்டரை நீராவியாக மாற்றக்கூடியதான் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி ஹியூமனுடைய மெட்டபாலிசம் காரணமாக அவனுடைய ஸ்கின்ல நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஹீட்டை தான் சென்சிபிள் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். அவனுடைய வேர்வை ஆவியாகிறது மூலியமாக ஒரு மாலிகுலர் சேஞ்ச் நடக்குது இல்லையா, அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஹீட்டை தான் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுலேருந்து நமக்கு 2 விஷயங்கள் தெரியுது. ஒன்று, ஏசி சென்சிபிள் ஹீட்டை மட்டும் இல்லாமல் லேட்டன்ட் ஹீட்டையும் குறைக்கணும். அப்போனா தான் நம்மளால் ஒரு கூலான என்விரான்மெண்ட்டில் ஃபீல் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம காட்டியிருக்கிற ஸ்கெட்சில் ஏசி ஒரு ஹீட்டான ஏரை எடுத்து அதை எவாப்ரேஷன் காயில் வழியாக நமக்கு ஒரு கூலான ஏராக தருது. இது சென்சிபிள் ஹீட்டை இப்போ குறைக்குது. அதே போல் ஏசி லேட்டன்ட் ஹீட்டையும் கம்மி பண்ணுது. எப்படின்னா, காயிலுடைய டெம்பரேச்சர் ஒரு 16 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காயில் மேலே படக்கூடிய ஏருடைய வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் கம்மியாகுது. ஏன்னா டெம்பரேச்சர் கம்மியாகும்போது வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டியும் கம்மியாகும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ அது 0.5 லிட்டர் வாட்டர் கேனாக மாறுது அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா, நான் முன்னாடி கொடுத்த எக்ஸாம்பிளில் 750 ml ஆஃப் வாட்டர் நம்ம அட்மாஸ்பியரில் லேட்டன்ட் ஹீட் வழியாக இருக்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ அது 0.5 லிட்டர் வாட்டர் கேனாக மாறினதுனால மீதி இருக்கக்கூடிய 250 ml கண்டென்ஸ் ஆகி கண்டென்ஸ் பைப் வழியாக நமக்கு வெளியில் வந்துடுது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதாவது 0.5 லிட்டர் வாட்டர் பாட்டில் அண்ட் 500 ml வாட்டர் ஃபில் ஆகிடுச்சு. அதாவது நம்முடைய அட்மாஸ்பியருடைய மேக்ஸிமம் ஹோல்டிங் கெப்பாசிட்டியை அச்சீவ் பண்ணிடுச்சு. அப்போ இதுக்கப்புறம் நமக்கு வர வேர்வையை எவாபரேட் பண்ணி அதால் ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட்டு நமக்கு வரும். ஆனால் அங்கே நமக்கு ஃபிசிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. என்னென்னா, 16 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது காயிலுடைய டெம்பரேச்சர் மட்டும்தான். ஆனால் நம்முடைய ரூம் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. காயிலில் பட்டு வெளியில் வரக்கூடிய ஏரானது நம்ம ரூம் டெம்பரேச்சரோட மிக்ஸ் ஆகி அதனுடைய டெம்பரேச்சர் மறுபடியும் ரைஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு அது 24 டிகிரி செல்சியஸாக மாறுது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ 24 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறத 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதில் 500 ml, அதாவது 50% தான் மாய்ச்சர் இருக்குது. மீதி 50% காலியாக இருக்குது. அடுத்த முறை ஏசியிலேருந்து தண்ணி வரதை பார்த்தீங்கன்னா அது லேட்டன்ட் ஹீட்டை குறைச்சி நீராவியை வாட்டர் மாலிகுலராக மாற்றி நமக்கு ஒரு கம்ஃபர்ட் என்விரான்மெண்ட்டில் நம்ம ரூமுக்கு தருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஒரு முக்கியமான விஷயம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்ததற்கு நன்றி.